வணக்கம் நேயர்களே. கவியரசர் என்று சொன்னாலே நமக்கு சற்றென்று நினைவு கூறுபவர்தான் கண்ணதாசன். அவருடைய எழுத்துக்கள் காலத்தால் அழியாதவை. அதனால்தான் இன்று கூட அவரது திரையுலக பாடல்கள் நிலைத்து நிற்கின்றன. ஆன்மீக விஷயங்களையும் அவர் போல யாராலும் சுவைப்பட பேச முடியாது. அந்த காலத்தில் அவர் எழுதிய ஒரு புகழ்பெற்ற பாடல் வியாபாரிகள் மத்தியில் சலசலப்பை உண்டாக்கியுள்ளதாம். அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. சென்னையில் புகழ்பெற்ற ஒரு இடம் என்றால் மூர் மார்க்கெட் தான். இங்கு பழைய புத்தகங்கள் நிறைய கிடைக்கும். புது புத்தகங்கள் வாங்க வசதி இல்லாத மாணவர்கள் பலரும் இங்கு வந்து பழைய புத்தகங்கள் வாங்கி படித்து முன்னேறி உள்ளார்கள். அவர்களில் ஒருவர் தான் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா. அந்த வகையில் சிறந்து விளங்கிய இந்த இடம் குறித்து கண்ணதாசர் ஒரு பாடல் பாடியுள்ளாராம். பாலச்சந்தர் இயக்கிய அனுபவி ராஜா அனுபவி படத்தில்தான் இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது. மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ், மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ், மெதுவா போற வகை யாரும் இல்லை, இங்கு சரியா தமிழ் பேசாலும் இல்லை, மெதுவா போற வகை யாரும் இல்லை, இங்கு சரியா தமிழ் பேசாலும் இல்லை, அம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் தோணலையோ, அம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் தோணலையோ, அநியாயமா தாடியோ, மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ், மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் என்று அந்த பாடலில் ஊரு கெட்டு போனதுக்கு முறுமாறு கெட்டு அடையாளம், நாடு கெட்டு போனதுக்கு மெட்ராஸ் நாகரிகம் அடையாளம், தேராட்டம் காரினிலே திமிராக போறவரே, நாங்கள் ஏரோட்டம் நின்று போனால் உங்கள் காரோட்டம் என்னவாகும் என்று சில வரிகள் வரும். இதை கேட்டதும் மூர் மார்க்கெட் வியாபாரிகள் கொதித்து எழுந்துள்ளார்களாம். உடனே பாலச்சந்தரிடம், எங்களை அவமானப்படுத்திட்டீங்க, உடனே வரிகளை நீக்குங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேறன்னு மிரட்டல் விடுத்தார்களாம். ஆனால் பாலச்சந்தர் அதையெல்லாம் கண்டுக்கவே இல்லையாம். உடனே அவர்கள் கோர்ட்டுக்கு போனார்களாம். அங்கும் வழக்கு இழுத்தடிக்கப்பட்டதாம். கடைசியில் ஒன்றும் பண்ண முடியாமல் போனதாம். கண்ணதாசர் ஏன் அப்படி வரிகளை அந்த பாடலில் எழுதினார் என்று முதலில் பலருக்கும் புரியவில்லையாம். ஆனால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்பது மட்டும் தெரிய வந்துள்ளதாம். பழங்காலம் கழித்து சென்னையில் அடையாளமாக திகழ்ந்த அந்த மூர் மார்க்கெட் 1985 தீ விபத்து ஏற்பட்டு இருந்த இடம் தெரியாமல் போனதாம். இதுக்கு தான் காரணமாம். இதுக்கு தான் அந்த பாட்டு எழுதினாராம். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.